9வது வசனத்தில் லாஸ்ட்டு, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இன்னைக்கு இந்த வார்த்தையை மட்டும்தான் நம்ம தியானிக்க போகிறோம். வெளிச்சம் காண்கிறோம், இதுதான் நம்ம இந்த சங்கீதத்தை தாவீது எழுதியிருக்கிறாரு. வெளிச்சம் காண்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட்டு வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். எல்லாருமே வெளிச்சத்தை பார்க்குறீங்களா? நம்ம பார்க்குறோமா? பார்க்குறோம். இப்போ யாரையாவது கூப்பிட்டு முன்னாடி ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்தோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் பார்க்குறீங்க, எந்த பாதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இந்த பிரச்சனையிலேருந்து கடந்து வந்தேன், அப்படி இப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. இப்போ சாட்சி சொல்கிறவங்களும் அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எதை பார்க்குறோம், எதை காண்கிறோம்? நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் இருள் அப்படின்ற ஒரு பகுதியை தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம், கடந்து வந்திருப்போம் கண்டிப்பாக. நம்ம வாழ்க்கையில் இப்போ பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேரோட வாழ்க்கையில் இருள் தான் இருக்குது. பாவன்ற இருள் இருக்கலாம், பிரச்சனைன்ற இருள் இருக்கலாம், கடன்ற இருள், ஏதோ ஒரு இருள் நம்முடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிட்ருக்கான், கவ்வி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இருள் நம்ம வாழ்க்கையை என்ன செஞ்சிட்ருக்கான், கவ்வி கொண்டு இருக்கிறது. நம்ம எல்லாருமே நார்மலாக வெளிச்சம் பார்க்குறோம், ஆனால் அந்த வெளிச்சம் கிடையாது. வெளிச்சம்னா நம்மளுக்கு என்ன வசனம் ஞாபகம் வரும்? நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ நம்ம டெய்லி எதை தான் பார்க்குறோம்? நம்ம வெளிச்சமாகிய வசனத்தை நம்ம வாசிக்கிறோமா? அதுதான், வசனத்தை வாசிக்கிறோமா? இல்லை. நம்ம வாழ்க்கையில் அப்போ எப்படி நம்மளுக்கு இருள் மாறும்? நம்ம வெளிச்சத்தை பார்த்தா தான், தாவீது சொல்கிறார்ல, வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை, இருள் தான் இருக்குது, கடன் தான் இருக்குது, பிரச்சனை தான் இருக்குது, கஷ்டம் தான் இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருள் தான் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இருள் மாறணும்னா நம்ம வாழ்க்கையில் என்ன தேவை? நம்மளுக்கு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் எதுலேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது? ஆண்டோடைய வார்த்தையிலேருந்து தான். நம்ம யோசிச்சு பார்க்கணும். டெய்லி நான் வாசிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன்னா, நம்ம இப்போ அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு நான் என்ன செய்கிறேன்? வசனத்தை நான் சொல்லி கொடுக்குறேன்னா, என் வசனத்தை என்ன செய்யணுமா, பிள்ளைங்க மனசில் பற்ற வைக்கணும். எப்படி பற்ற வைக்கணுமா? அப்போ அந்த வசனம் தான் நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும், உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுக்கும். அப்போ இப்போ இருட்டாக ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே போனால் ஏதோ ஒரு பொருளை எடுக்க போகிறோம்னா லைட் போட்டால் தான் அந்த ரூம்குள்ளே என்ன செய்யும், வெளிச்சம் வரும். ஆண்டவர் இருளை எப்படி மாற்றினாருன்னு சொல்லி நம்ம ஆதியாகமம் 1 பார்க்குறோம்ல. இருள் பூமியின் அதுவும் ஆழத்தில் இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அதை எப்படி ஆண்டவர் மாற்றினாங்க வெளிச்சமா? அவருடைய வார்த்தையின் மூலமாக. என்ன செஞ்சார்? ஏதாவது செஞ்சாங்களா? ஏதாவது மேஜிக் பண்ணாங்களா? மந்திரம் போட்டாங்களா? கிடையவே கிடையாது. வெளிச்சம் உண்டாக கடவுது, ஒரே வார்த்தை தான், வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அவரோட வார்த்தையில தானே வெளிச்சம் வந்தது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நம்ம வாசித்து தியானம் பண்ணணும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, காலையில் எந்திக்கிறதே லேட்டாக எந்திப்போம், எந்திரிச்சிட்டு ஒரு வசனம்லாம் வாசிக்க மாட்டோம். ஆனால் என்ன செய்வோம்? நம்ம ஒரு பெரிய ஜபம், ஒரு சின்ன ஜபம், ஏதோ ஒரு ஜபத்தை பண்ணிட்டு போயிடுவோம். அந்த ஜபம் நம்மளை காப்பாற்றும், நம்ம வாழ்க்கையை மாற்றிடும், நம்மளுடைய பிரச்சனையை மாற்றிடும், நம்மளோட கடனை மாற்றிடும், இல்லை நம்ம பிள்ளைங்களை நல்லா வர வச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையில் தான் என்ன இருக்குது? வெளிச்சம் இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையே நம்ம வாசிக்கிறவங்களாகவும் தியானிக்கிறவங்களாகவும் நம்ம இருக்கணும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகும். அப்போ டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா நீங்கள் என்ன செய்யுங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வாங்க. ஆண்டவர் வந்தால் தான் ஒரு வெளிச்சம் உண்டாகும். அவர் நம்ம கூட பேசினா மட்டும்தான், அவரோட வார்த்தை நம்ம கூட பேசினா மட்டும்தான் என்ன செய்யும், நம்ம வீட்டில் இருக்கிற இருள் விலகி போகும். பவுல் இப்படி தான். நீங்கள் அப்போஸ்தலர் 26:13 இப்போ எடுத்து வாசிக்க வேணாம், வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். அவர் அகரிப்பா ராஜா கிட்ட சொல்லுவார், நான் மத்தியானம் எப்படி இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்குமா? இல்லை, பயங்கர வெயிலாக இருக்கும். அந்த வெயிலில் நான் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெளிச்சம், சூரியன் எவ்வளோ பிரைட்டாக இருக்குல்ல மதிய நேரத்தில் தான், அந்த சூரிய வெளிச்சத்தை விட ஒரு பெரிய வெளிச்சம் அவரையும் அவர் கூட வந்தவங்களையும் மூடிடுச்சு. அவர் அப்போ தான் கிறிஸ்தவங்கனாலே அவருக்கு பிடிக்காது. அவங்கள கொல்றதுக்காக அவரோட அதிகாரிக்கிட்ட என்னது பெர்மிஷன் வாங்கி அந்த லெட்டரோடு போயிட்டு இருக்காரு. அவர் யாரை? கிறிஸ்தவர்களை கொல்றதுக்காக. அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, அவர் மேலே ஒரு வெளிச்சத்தை போடுறாங்க. சூரியனை விட பயங்கர வெளிச்சம் இருந்துச்சு. அவர் அந்த ராஜா கிட்ட சாட்சி சொல்கிறாரு, அவரை நியாயந்திருக்கிறதுக்காக நிப்பாட்டிருக்கிற இடத்துல. அப்போது அந்த வெளிச்சத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சவுலா இருந்தவரை ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, பவுலா மாற்றுறாங்க. அப்போ ஆண்டவரோட வெளிச்சம் நம்ம மேலே படும் பொழுது தான் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற இருள் என்ன செய்யும், மாறும். நம்மளும் நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே, என் கணவர் இப்படி இருக்காங்களே, என் வாழ்க்கை இப்படி இருக்குதே நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டியது, என் பிள்ளை மேலே உங்கள் வெளிச்சம் படணும் ஏசப்பா. சவுல் எப்படி பவுலா மாறினார்ல, அவர் பயங்கர கொடுமையான ஒரு மனுஷன். அதாவது ஈவி இறக்கம் இல்லாமல் நான் கொல்லுவேன், அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அப்போஸ்தலர் 26 அவர் என்னென்ன பண்ணார்லாம் அதை அப்படியே சொல்லுவார். அப்படி இருந்த சவுல் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாங்க, பவுலா மாற்றிட்டாங்க. நம்மளும் நினைக்கிறோம்ல, எத்தனையோ பேர் குடிக்கிறவங்களா இருப்பாங்க கணவர், அவங்களுக்காக நீங்கள் வருஷ கணக்கு நம்ம ப்ரேயர் பண்ணலாம், ஆனால் மாறி இருக்க மாட்டாங்க.
அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உங்கள் வெளிச்சம் எப்படி சவுல் மேலே பட்டு பவுலாக மாறுச்சோ அதே போல் என்னோட கணவர் மேலே படணும். என்னோட வீட்டில் உள்ள இருள் மேலே படும்போது அது என்ன ஆகும், எல்லாமே வெளிச்சமாய் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் மேலே பட்டோன்னா அவர் ஒரு பெரிய பவுலை போல் யாராவது ஊழியம் செஞ்சாங்கன்னு இப்போ வரையும் சொல்ல முடியுமா? முடியாது. அவரோட அவர் தைரியமாக சொல்லுவார், என்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரை தேடணும். அப்படி சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் அவர் வாழ்க்கையில் இருக்கிற இருள் என்ன செஞ்சாங்க, வெளிச்சமாக மாற்றினாங்க. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இந்த இருள் மட்டும்தான் இருக்குமா? கிடையாது. நம்மளுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட ஒவ்வொருவருக்குமே ஏசப்பா என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆசீர்வாதம் வச்சுருக்காங்க. அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் பார்க்க முடியுதா? எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோமா? ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் இருக்குல்ல, ஏதாவது ஒரு நம்மளுக்குன்னு ஆண்டவர் என்ன சித்தம் வச்சுருக்காங்கன்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு இருள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஆசீர்வாதம் இருக்கும், ஆனால் நம்மளுக்கு அது தெரியாது, எப்படி சுதந்திரிக்கணும்னு தெரியாது. நம்மளும் மணிக்கணக்காக ப்ரேயர் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறி இருக்காது. அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் சுதந்திரித்து கொள்ள முடியாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் என்ன செய்யணும்னா, நம்ம வாழ்க்கையில் ஆகார் துரத்தி விடப்பட்டு போகிறாங்க. ஆகாருக்கு அது ஒரு பெரிய அவமானம் தான். அவங்க வாழ்க்கையில் ஒரு இருள் தானே, துரத்தி விடப்படுறாங்க. பச்சை பிள்ளையை வச்சுட்டு எங்கே இருக்கிறாங்க, இப்போது வனாந்திரத்தில் இருக்காங்க. அப்போ பிள்ளை சாகிறத அவங்களால பார்க்க முடியுமா? நம்ம பிள்ளைங்க எப்பயும் அழுகிறத விட கொஞ்சம் கூட அழுதுட்டாங்கனாலே நம்மளுக்கு மனசு என்ன செஞ்சிடும், பதறிடும். அப்போ பிள்ளை சாகிறத அவங்களால பார்க்க முடியுமா? தூரத்தில் போட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, போய் அங்கே அழுதுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆண்டவர் அந்த வசனம் வாசிச்சிங்கன்னா தெரியும், ஆதியாகமம் 21:19 வீட்டில் போய் வாசிங்க. அதில் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஆகாரோட கண்களை திறந்தார். கண்களை திறந்தோடனே வனாந்திரத்தில் எங்கேயாவது தண்ணி ஓடுமா, ஆறு ஓடுமா? ஓடாது. ஆனால் ஆண்டவர் ஒரு துறவை உண்டாக்கி என்ன செய்கிறாங்க, ஆகாரோட கண்களை திறந்து காட்டுறாங்க. அவ்வளோ நேரம் அவள் அங்கே தானே சுற்றி சுற்றி பார்த்துருப்பா, இங்கே தண்ணி கிடைக்குமா, அங்கே தண்ணி கிடைக்குமான்னு பார்த்துருப்பா. ஓடி ஓடி அவளோட சொந்த முயற்சியில் இங்கே போயிடலாமா, அங்கே போயிடலாமா, இதை செஞ்சிடலாமா, அதை செஞ்சிடலாமான்னு எவ்வளோ பண்ணியிருப்பா, ஆனால் முடியல. ஆண்டவர் அவளோட கண்களை திறந்ததுக்கு அப்புறம் தான் அவள் முன்னாடி உள்ள துறவை அவளுக்கு தெரியுது. அதே மாதிரி தான் நம்மளும் ஆசீர்வாதங்களுக்காக இதை பண்ணிடலாமா, அதை பண்ணிடலாமா, இங்கே போய் பண்ணால் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஓடி ஓடி நம்மளோட சுயத்தில் என்ன செய்கிறோம், இன்னும் அலையிறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா ஆகாரோட கண்களை திறந்து ஒரு துறவை காமிச்சு அவளை உயிர் வாழ வச்சார்ல, அந்த குழந்தையோட ஆண்டவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் போட்டிருக்கோம். அவன் வனாந்தரத்தில் தான் வளர்ந்து பெரிய ஜாதியாக அந்த ஜாதியை ஆண்டவர் மாற்றினார். அப்போ நம்மளும் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, என்னோட கண்களை என்ன செய்யுங்க, திறந்தரலுங்க ஏசப்பா. நம்ம கண்களை திறந்தாதான் நம்மளுக்கான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும், சுதந்திரித்து கொள்ள முடியும். சுயத்தால் எந்த ஆசீர்வாதத்தையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் ஆண்டவர் நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்குறாங்களே, நம்ம எல்லாமே இருளில் தானே இருந்தோம். அப்போ 1 பேதுரு 2:4-9 நினைக்கிறேன். அதில் 2:9 நம்மளே அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. நம்ம எல்லாம் அந்தகார இருளில் தான் இருந்தோம். பாவம், சாபம், விக்கிரகம், ஏதோ ஒரு இருளுக்குள்ளே தான் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மளையும் தெரிந்தெடுத்து நம்மளை ஒரு ராஜரிக ஆசாரிய கூட்டமாக நம்மளை இந்த இடத்துல அமர வச்சுருக்காங்கல்ல. அப்படி தானே, இருளில் இருக்கிற நம்மளுக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுத்து ஆண்டவர் இங்கே உட்கார வச்சுருக்காங்க. எதுக்காக உட்கார வச்சுருக்காங்க? நானும் இந்த உலகத்தில் பெரிய ஆளாக வாழ்ந்து காட்டணும், பெரிய ஐஸ்வர்யவான், இந்த சிவகாசியிலே நான் தான் நம்பர் 1 அப்படின்னு இருக்கிறதுக்காகவா? ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தையும் தருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 பேதுரு 2:9 தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அப்போ நான் யோசிச்சு பார்க்கணும். மத்தேயு 5 ஒரு வசனம் இருக்குல்ல, விளக்கை கொளுத்தி மரக்காலில் வைக்கும்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்போ ஆண்டவர் என்னையும் ஒரு விளக்கா என்ன செஞ்சுட்டாங்க, வெளிச்சம் கொடுத்து வச்சுட்டாங்க. அப்போ நான் எப்படி எரியிறேன்? நான் ஆண்டவருக்காக எரிந்து கொண்டே இருக்கிறேனா, இல்லை மங்கி எரியிறேனா? என்னால் வீட்டில் உள்ளவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க முடியுதா? யோசிச்சு பார்ப்போமா? நம்மளை பற்றி நம்மளே கேட்டோன்னா, நான் என்னோட வாழ்க்கையை எப்போ அணையுனே தெரில, என் விளக்கே எப்போ அணையுன்னு தெரியல, இதில் எப்படி நான் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஆண்டவர் வெளிச்சம் கொடுத்து வச்சுருக்காங்க. நம்மளை ஒரு ஸ்கூலில் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு காலேஜில் வச்சுருக்கலாம், வேலை ஸ்தலங்களில் வச்சுருக்கலாம், இல்லை நம்ம தெருவில் நம்மளை ஆண்டவர் வெளிச்சமாக வச்சுருக்கலாம். ஆனால் அந்த வெளிச்சத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்குற வாழ்க்கையை என்ன செய்யணும், நம்ம வாழணும். நம்ம சும்மா ஏனோ தானு வாழ்கிறதுக்காகலாம் ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்யலை, வெளிச்சத்தை கொடுக்கல. அவரோட புண்ணியங்களை அறிவிக்கணும். நம்ம அவர்கிட்டேருந்து எவ்வளோ ஆசீர்வாதங்களை நம்ம வாங்கியிருக்கோம்ல, அந்த ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையை பார்த்தே அவங்க என்ன செய்யணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நம்மளை பார்க்குறவங்க நம்ம வாழ்க்கையில் இருக்க இருளை பார்த்துட்டு, ஐயோ இவ கூப்பிட்டானா நம்ம போகக்கூடாது சர்ச்சுக்கு, இவளே பயங்கர
கஷ்டத்தில் இருக்கா, இவளே இப்படி இருக்கா, இவ கூட போனால் நம்மளும் இப்படி தான் ஆகும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, நம்மளை சொல்கிறாங்க தானே. நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்லி நம்மளால் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியல. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா இன்னும் எனக்கு வெளிச்சம் பத்தாதுப்பா, இன்னும் எனக்கு வெளிச்சம் பத்தாது, நான் இன்னும் பற்றி எரியணும். அப்போ தான் அநேகருக்கு நான் ஒரு பயனுள்ள பாத்திரமா, எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரம், இந்த வசனம் இருக்குல்ல, உபயோகமுள்ள பாத்திரமாய், ஒரு விளக்காய், ஒரு வெளிச்சமாய் நான் வந்து என்ன செய்யணும், நான் இருக்கிற என் வீட்டில் வீட்டில் தான், அது வீட்டில் உள்ள யாவருக்கும் சொல்லி தான் அந்த வசனத்தில் இருக்குது. நான் ஒரு மலை மேல் உள்ள பட்டணமாக இருக்கணும், என் வீட்டில் உள்ள யாவருக்கும் நான் வெளிச்சம் கொடுக்கணும், நான் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு வெளிச்சத்தை பற்ற வைக்கிறவளாய் நான் இருக்கணும்ப்பா, ஏனோ தானோ நான் வாழக்கூடாதுன்னு சொல்லணும். எலிசாவை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ வந்து அவரை ரொம்ப வற்புறுத்தி அவர் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஊழியத்துக்கு வரப்போ தங்க வைப்பாங்களாம். அப்போ அவங்க வந்து அவரை குறித்து சாட்சி சொல்கிறாங்க. அவங்க கணவர்கிட்ட, இவருக்காக நம்ம ஒரு ரூம் ரெடி பண்ணி வைப்போம், இவர் உண்மையாகவே பரிசுத்தவான் என்று நான் காண்கிறேன்னு சொல்லி ஒரு சாட்சி கொடுப்பாங்க. அப்போ ஊழியக்காரங்களாகவே இருந்தாலும் ஒரு பரிசுத்தவான்னு சொல்லி அந்த ஒரு பெண் சாட்சி, அதுவும் அந்த ஊர்லேயே பெரிய ஒரு ஆள், அவங்க அந்த லேடி சாட்சி கொடுக்குறாங்களே. இந்த நாளில் யோசிச்சு பார்ப்போமா, நம்மளை குறித்து யாராவது சாட்சி கொடுக்குறாங்களா? நம்மளை குறித்து இப்போ நான் என்னை பற்றி நான் அந்த சைடு போனோன்னா யார்கிட்டையாவது நம்ம 3 பேர் பேசிகிட்டு இருக்கோம், நம்மக்கிட்ட நல்லா ஜாலியாக பேசுவாங்க. நான் போனதுக்கப்புறம் என்னை குறித்து அப்படியே பேசுவாங்களா? நல்ல விஷயமா, அப்பாடா போயிட்டா, அவருக்கால அவள் அப்படி தான் இப்படி தான் அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்படி சொல்கிற அளவுக்கு கூட நம்ம வாழ்க்கை இருக்கவே கூடாது. நம்மளை குறித்து சாட்சி சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யணும், ஒரு வெளிச்சம் கொடுக்குற வாழ்க்கையாக, ஒரு விளக்காய் நம்ம என்ன செய்யணும், ஒரு சாட்சியாக என்ன செய்யணும், நம்ம வாழணும். சாட்சி கொடுக்குற ஒரு வாழ்க்கை வந்து நம்ம வாழணும். எலிசாவை குறித்து சாட்சி கொடுத்தது போல் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்குறவங்களா நம்ம வாழணும். நம்ம வாழ்க்கையில் உள்ள ஃபஸ்ட்டு என்னது, இருள் மாறணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள், ஆசீர்வாதத்தை நம்ம காண முடியாமல் நம்முடைய கண்கள் இருளாக இருக்குதுல, அந்த இருள் ஆகார் கண்களை திறந்தது போல் ஆண்டவர் நம்முடைய கண்களில் உள்ள இருளையும் வெளிச்சமாய் மாற்றணும். 3வது, நான் ஒரு வெளிச்சமாய் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்குற வாழ்க்கை வாழணும். ஜார்ஜ் முல்லரை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் 10,000 அவர் இறக்கும் போது 10,000 குழந்தைங்களுக்கு தகப்பனாக இறந்தாராம். அவரோட சொந்த பிள்ளைங்க கிடையாது, எல்லாருமே ரோட்டில் அனாதைங்களா நோயினால் பாதிக்கப்பட்ட அத்தனை குழந்தைங்களையும் தத்தெடுத்தவர் வளர்த்தார். ஜார்ஜ் முல்லர் நல்ல ஒரு வீட்டில் பிறந்தவர் தான். அவர் ஊழியத்துக்கு தான் அவர் வீட்டில் அனுப்புனாங்க. ஆனால் அவர் துன்மார்க்கம்னா அவ்வளோ ஒரு துன்மார்க்கமாக வாழ்ந்தார். அதாவது இந்த ஊர்லேயே ஒரு பெரிய ரவுடி இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து அவர் வாழ்ந்தார். அதுக்கப்புறம் அவர் நண்பர் மூலமாக, நீ மீட்டிங்க்கு வந்தால் மட்டும் போதும்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு அவரை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல ஆண்டவர் அவரை தொட்டு அநேக ஏழை குழந்தைங்களை அவர் எடுத்து வளர்த்தாரு. இன்றைக்கும் நிறைய அனாதை ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா ஜார்ஜ் முல்லர் அனாதை இல்லம் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவரோட வாழ்க்கையில் அவருக்குன்னு கிடைச்ச எல்லா காசையும் அந்த ஏழை குழந்தைங்களுக்காக தான் அவர் செலவழித்தாராம். 7 கோடி செலவழித்தாராம். எப்போ 1980க்கு முன்னாடி. அப்போ 7 கோடினா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு தானே. அப்போ அவர் கிடைச்ச ஒரு காசை கூட தனக்காக செலவழிக்காமல் அவரோட வாழ்க்கையில் இருந்த இருள் ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றினார்ல. இவர் 10,000 குழந்தைங்களோட வாழ்க்கையில் இருள் இருந்திருக்கு, அந்த இருள் அவர் என்ன செஞ்சுருக்காரு, வெளிச்சமாக மாற்றிருக்கிறாரு. நம்மளும் இனிமேல் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்குற பிள்ளைங்களா இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.